எப்பவும் இட்லி தோசைக்கு ஒரே மாதிரி சட்னி சாம்பார்னு சாப்பிட்றத விட்டுட்டு ஒரு தடவை இந்த மாதிரி தக்காளி குருமா ட்ரை பண்ணி பாருங்க. அடிக்கடி செய்வீங்க. இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்துட்டு 4 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக வதக்கி விட்டுருங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதோட சேர்த்துட்டு பச்சை வாசனை போக வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 விசில் வச்சு இறக்கி மலைச்சாரல் மாதிரி மல்லி இலை தூவி இறக்குனா ஒரு சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆயிருச்சு. இது இட்லி தோசை கூட மட்டும் இல்லை, சாதம் சப்பாத்தி கூடயும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி